நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். புனிதமிக்க மாதங்களை எதிர்நோக்கியவர்களாக இருக்கிறோம். இந்த ரஜபுடைய மாதத்தில் இடம்பெற்ற இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்த மிக ஒரு கஷ்டமான காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலையான ஒரு ஆண்டு, ஆமுல் ஹுஸ்ன் என்றே அது அடையாளப்படுத்தப்படுகிறது. கவலையான ஆண்டு என்றே அந்த வருடத்தை அடையாளப்படுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளே பக்கபலமாக, துணையாக, ஒத்தாசையாக, நபி அவர்களுக்கு ஆறுதலாக இருந்த துணைவியாரான ஹதீஜா நாயகியை இழக்க நேரிட்ட தருணம். நபி அவர்களுக்கு வெளியே சமூகத்தில் அரணாக, பாதுகாப்பாக, எந்தவித துன்புறுத்தல்களுக்கும் ஆளாகிவிடாமல் பாதுகாத்து கொண்டிருந்த அவருடைய சிறிய தந்தை சாச்சா அபூ தாலிப் வஃபாத்தான அந்த தருணம். குறைஷி காஃபிர்களோ சந்தர்ப்பத்தை தனதாக்கி கொள்கிறார்கள். சொல்லுன்னா துயரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அநியாயம் பொறுக்க முடியாமல் இனி இங்கு இருப்பது உசிதமல்ல என்று தாயிஃப் நோய்க்கு பயணிக்கிறார்கள். அங்கும் அவருக்கு விடிவு கிடைக்கவில்லை. கற்களால் அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள். பாதணிகள் இரத்தத்தால் நனையும் அளவுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள். கோபத்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அந்த சமூகத்தை அழித்துவிட பார்த்தார்கள். நபி அவர்கள் தடுத்து விடுகிறார்கள். அப்போது நபி அவர்கள் பட்ட கவலை என்ன தெரியுமா? இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏண்ட குறைபாட்டால், அல்லாஹ்வின் கோபத்தால், நான் விட்ட தவறுகளால் ஏற்பட்டிருக்குமோ என்று தான் நபி அவர்கள் பயந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள் அல்லவா? அல்லாஹும்ம அஷ்கு ضعف قوتي, யா அல்லாஹ், என்னுடைய பலவீனத்தை நான் உன்னிடம் முறையிடுகிறேன். வக்கில்லத ஹீலதி, என்னுடைய திறமையில் இருக்கின்ற கோளாறை நான் உன்னிடம் முறையிடுகிறேன். வஹவானி பைனன் நாஸ், மக்கள் மத்தியில் நான் மதிப்பற்றவனாக இருக்கிறதை நினைத்து உன்னிடத்தில் முறையீடு செய்கிறேன். அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ மிகவும் இரக்கமுடைய ரஹ்மானாக இருக்கிறாய் யா அல்லாஹ். இலா மன் தக்கல்லனி இலா அதுவின் யதஜஹம்னி, யா அல்லாஹ், என்னை நீ யாரிடம் பொறுப்பு சாட்டியிருக்கிறாய்? என்னை காயப்படுத்துகின்ற ஒரு எதிரியிடமாக என்னை பொறுப்பு சாட்டியிருக்கிறாய். இன் லம் தக்குன் கலபுன் அலைய ஃபலா உபாலி, யா அல்லாஹ், நீ என் மீது கோபம் கொண்டவனாக இல்லாவிட்டால் எனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை அல்ல. இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாகவே மாட்டாது என்றளவா நபி அவர்கள் துஆ செய்தார்கள். என்னை நீ பொருந்தி கொள்ளும் வரை உன் கோபத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கவலைப்பட்டார்கள். இப்படி சொல்லுன்னா துயரங்களுக்கும், கஷ்டங்களுக்கும், கவலைகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா அவருடைய மனதை ஆறுதல் படுத்துவதற்காக, அவருடைய உள்ளத்தை ஆசுவாசப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த பரிசு தான், அல்லாஹ் கொடுத்த ஆறுதல் தான் இஸ்ரா மிஅராஜ் என்ற அந்த புனித பயணம். அந்த பயணம் இடம்பெற்ற நாள் தான் இந்த நாள். ரஜபுடைய மாதம் 26ஆம் திகதி மஹரிப் நேரத்திலிருந்து 27ஆம் திகதி சுபஹ் வரையான அந்த நேரம் என்று அது அடையாளப்படுத்தப்படுகிறது. இன்று நாம் எல்லோரும் படித்த அந்த சம்பவம். மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி புராக் எனும் வாகனத்தில் செல்கிறார்கள். அங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நபிமார்களும் வரிசையாக நிற்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நீர்தான் தொழுகையை நடாத்த வேண்டும் என்று கண்ணியப்படுத்துகிறார்கள். அதன் பின்னர் பைத்துல் முக்கத்தஸிலிருந்து அந்த புனித பயணம் ஆரம்பமாகிறது. கல்லம் அல்லாஹ் மூசா என்று வர்ணிக்கப்படுகின்ற, நேரடியாக ஒரு நபியோடு பேசியவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 6வது வானத்தில் இருக்கிறார்கள். ஹலீலுல்லா என்று வர்ணிக்கப்படுகின்ற, அல்லாஹின் தோழன் என்றே மிக நெருக்கமானவர் என்றே வர்ணிக்கப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7வது வானத்தில் சந்திக்கிறார்கள். அதையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா, எல்லோருக்குமான எல்லை, அந்த எல்லையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அதை தாண்டியதில்லை, அந்த இடத்திலே நின்று விடுகிறார்கள். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால்
சுவனத்தை, அந்த எல்லையை தாண்டி சென்றவர். அந்த கண்ணியத்தை வழங்கியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான். அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார் நபி அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு. அந்த பயணத்தில் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், சொர்க்கம் நரகத்தை நேரடியாக காண்கிறார்கள். நீங்கள் கஷ்டத்தில், கவலையில், துன்பத்தில் இருக்கிறீர்களா, உங்களுக்கு ஒரு ஆயுதத்தை தருகிறேன், இதை கொண்டு உதவி தேடுங்கள் என்ற மிகப்பெரிய ஒரு அருளை, மிகப்பெரிய ஒரு கிஃப்டை கொடுத்த சம்பவம் தொழுகையை எங்களுக்காக கொடுத்த அந்த நிகழ்வு. இதைவிட வேறென்ன பாக்கியம் வேணும் எங்களுக்கு? இந்த மாதத்தில் 2 அமல்களை அதிகமாக செய்ய ஞாபகப்படுத்துகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவ்வளவு கஷ்டங்களை சுமந்து இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எங்களுக்காக வழங்கி சென்ற அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வோம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹு மன் ஸல்ல அலைய வாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரா. எவரொருவர் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அல்லாஹு தஆலா அவர் மீது 10 முறை ஸலவாத் சொல்கிறார். நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்பவர்களுக்கு 2 மலக்குகள் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்போது அந்த அடியான் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ அப்போது அந்த 2 மலக்குகளும், யா அல்லாஹ், இந்த மனிதனுடைய பாவத்தை, இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயா என்று பாவ மன்னிப்புக்காக அந்த 2 மலக்குகளும் எங்களுக்காக துஆ செய்வார்கள். அதற்கு எல்லா மலக்குகளும் சேர்ந்து ஆமீன் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அதேபோல் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்பவருக்கு 10 நன்மைகள் எழுதப்பட்டு 10 தீமைகள் அவருடைய ஏட்டிலிருந்து அழிக்கப்பட்டு அவருடைய 10 தரஜாக்கள் உயர்த்தப்படும் என்றெல்லாம் அதனுடைய சிறப்புகள் பேசப்பட்டிருக்கிறது. எனவே அதிகமாக நபி அவர்களுக்கு இந்த மாதத்தில் நாங்கள் ஸலவாத் சொல்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். 2வது விடயம், இந்த மாதத்தில் எங்களுக்காக வழங்கப்பட்ட, நீங்கள் கஷ்டத்தின் போது, பிரச்சனைகளின் போது, எல்லா நிலைமைகளிலும் இதை கொண்டு என்னிடம் உதவி தேடுங்கள் என்று எங்களுக்கு பரிசாக, அருளாக வழங்கப்பட்ட இந்த தொழுகையை கொண்டு உதவி தேடுவோம், அதை உயிர்ப்பிப்போம். 2 ரக்காத்துக்கள் நான் இன்று தொழுது அல்லாஹ்விடத்தில் என்ற கவலையை, என்ற பிரச்சனையை, என்ற துன்பங்களை, என்ற கஷ்டங்களை நான் முறையிடப் போகிறேன். ஃபஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், நீங்கள் தொழுகையையும் பொறுமையையும் கொண்டு உதவி தேடுங்கள். அல்லாஹு தஆலா எமது பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்களிலிருந்து எம்மை விடுவிக்க போதுமானவர்.